அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஸ்வீட்டியின் அலறல். இது ஒரு சிறு கதை. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். ஸ்வீட்டியின் அலறல். என்னங்க, ஐயோ வாங்களேன். படுக்கை அறையிலிருந்து ஸ்வீட்டியின் அலறல் சத்தம் பயங்கரமாக கேட்டது. இரவு முடிய இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கும். விடியல் 4 மணி இருக்கலாம். தன் பெட்ரூமிலிருந்து பாத்ரூம் செல்ல அப்பொழுது தான் வெளிவந்து பாத்ரூம் கதவை திறந்தான் விவேக். என்னங்க, சீக்கிரம் வாங்களே, பயமா இருக்கு. மீண்டும் ஸ்வீட்டியின் அலறல் பதற வைத்தது. வேகமாக திரும்பி தன் பெட்ரூம் கதவை திறந்தான் விவேக். அது தானாக பூட்டிக் கொண்டிருந்தது. அடச்சி, ஆட்டோமேட்டிக் லாக்கை ரிலீஸ் செய்யாமல் கதவை மூடி இருக்கிறேனே. ஸ்வீட்டி, ஸ்வீட், என்னம்மா, கதவை தர, என்னாச்சு? கதவை படபடவென்று தட்டினான் விவேக். ஐயோ, சீக்கிரம் வாங்களேன், ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, வாங்களேன். மீண்டும் ஸ்வீட்டி சத்தம் போட்டாள். ஹலோ ஹலோ, என்ன சார் நடக்குதுங்க? கதவை தருங்க, என்ன சத்தம்? அந்த அப்பார்ட்மெண்ட்டின் எதிர் வீடு மற்றும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவனுடைய வீட்டு கதவை தட்டி கொண்டிருந்தார்கள். இந்த பதட்டமான சூழ்நிலையில் அவர்களின் உதவி தேவைப்படலாம். அப்படியே இல்லை என்றாலும் தட்டி தட்டியே அந்த பகுதி முழுவதையும் எழுப்பிவிட்டு விடுவார்கள். வேகமாக முன்னே சென்று வாசல் கதவை திறந்தான் விவேக். என்ன சார் ஆச்சு? ஏன் சத்தம் போடுறாங்க? அனைவரும் ஒரே குரலில் கேட்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரு 5-6 பேர் இருந்தார்கள். அவர்கள் யாரும் இவனுக்கு இன்னும் பழக்கமாகவில்லை. இந்த பிளாட்டிற்கு குடி வந்து 2 மாதம் கூட இன்னும் முழுமையாக முடியவில்லை. என்ன சார், நீங்க இப்பதானே புதுசா குடி வந்திருக்கீங்க? அதான் சார், யார் எவன்னு தெரியாம நம்ம பிளாட்ல குடி வைக்க கூடாதுன்னு சொன்னா யார் கேட்குறாங்க? என்னப்பா இது, சின்ன வயசா இருக்கே, புதுசா கல்யாணம் ஆகியிருக்கணும், அதுக்குள்ள என்ன சண்டை? ஏன் அவங்க இப்படி கத்தி அழறாங்க? என்ன தம்பி, அடிச்சிட்டிங்களா? ஒவ்வொருவரும் அவரவர்கள் புத்தி போனபடி பேசி கொண்டிருக்க விவேக் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் பெட்ரூம் கதவுக்கு அருகில் ஓடி வந்து, ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, பயப்படாத, இதோ கதவை திறந்து விடுவோம் என கதவை தட்டினான். என்ன தம்பி, ராத்திரி முழுவதும் பொண்டாட்டிய ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டீங்களா? தள்ளுங்க தள்ளுங்க, என்ன இங்க ஒரே சத்தம்? இப்பதான் பரிமளா சொன்னாள் என்று சொல்லிக்கொண்டே ராமகிருஷ்ணன் உள்ளே வந்தார். இவர்தான் இந்த பிளாட்டில் தற்போதைய செக்ரட்டரி. என்னங்க, வாங்க, ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா? பெட்ரூமிலிருந்து மீண்டும் அலறலோடு சத்தம் பெரியதாக வந்தது. விவேக் பதட்டமானான். சார், என்ன ஆச்சுன்னு தெரியல, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க என்றார் கூட்டத்தில் இருந்த ஒருவர். சும்மா இருக்கீங்களா? யாராவது உதவி செய்வதாக இருந்தால் பேசாமல் செய்யுங்கள், இல்லைனா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏன் தம்பி கோவப்படுற? சின்ன வயசு, இல்ல ரத்தம், துடுக்குன்னு கோபம் வருது. அட, வாய மூடுறீங்களா? கதவு தானா பூட்டிக்கிச்சு. இந்த கதவு திறக்க ஏதாவது சாவி இருக்கா? விவேக் கேட்டான். விவேக், எங்கடா போன? சீக்கிரம் வாடா, நான் செத்து போயிடும் போல இருக்கு. ஐயோ அப்பா, அம்மா, நான் என்ன செய்வேன்? உள்ளே பெரும் குரலில் ஸ்வீட்டியின் அலறல் கேட்டுக்கொண்டே இருந்தது. வேலாயுதம் சார், உங்க வீட்டில் கடப்பாரை இருக்குல்ல, அதை கொண்டாங்க, கதவை உடைச்சி பார்த்துடலாம். யாருப்பா? கேட்டில் இருக்கிற வாட்ச்மேனை கூப்பிடுங்க, அந்த ஆளுக்கிட்ட ஏதாவது சாவி இருக்கான்னு கேட்டுடலாம். செக்ரட்டரி ராமகிருஷ்ணன் குரல் கொடுத்தார். ஆளாளுக்கு உத்தரவும் பேச்சும் இருந்தது தவிர யாரும் கதவை திறக்க முயற்சி செய்யவில்லை. ஆனால் எல்லோரும் ஒருவித பதட்டத்துடனும் பல கற்பனை பேச்சுகளிலும் இருந்தார்கள். சார், இந்தாங்க, இந்த சாவி கொத்தில் இருக்கிற சாவியை போட்டு திறந்து பாருங்கள், வாட்ச்மேன் கொடுத்தான். சாவி கொத்தை வாங்கி ஒவ்வொரு சாவியாக கதவின் பூட்டில் நுழைத்து நுழைத்து எடுத்துக்கொண்டு இருந்தான் விவேக். தீயவர்களின் காதில் நல்வழி சொற்கள் எதுவும் நுழையாதது போல எந்த சாவியும் பூட்டுக்குள் நுழையவில்லை. என்னங்க, பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்களே. மீண்டும் ஸ்வீட்டி அலறினாள். வேலாயுதம் என்பவர் கடப்பாரியை கொண்டு வர கதவுக்கும் நிலைக்கும் இடையில் கடப்பாரியை கொடுத்து நெம்ப ஆரம்பித்தார்கள். என்ன சார் இது, என்ன ஆச்சு? கூட்டத்தில் ஒரு குரல் கேட்டது. இந்த பொண்ணு முதலில் எவனோ ஒருத்தனை காதலிச்சிருக்கணும், இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான், அதான் இவங்களுக்கு தெரியாமல் அவன் பெட்ரூமில் வந்து மறைந்திருந்திருக்கான். நேரம் பார்த்து இவன் வெளியே வந்ததும்
தன் பழைய காதலி. அதான் இவன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதோ தகராறு பண்றான், இல்ல கொலையே பண்றானான்னு தெரியல என்று சொல்லிக் கொண்டு இருந்தார் கற்பனை கதை எழுதுவதில் ஆர்வமுள்ள முட்டக்கண்ணு முரளி. டப்பென்று கதவின் ஒரு பகுதி உடைந்து கதவு திறந்தது. விவேக் உள்ளே வேகமாக ஓடினான். பார்த்து தம்பி, உள்ளே யாராவது கத்தி துப்பாக்கி வச்சிருக்க போறாங்க, ஜாக்கிரதை. சார், நீங்க இப்படி வாங்க, 3 பேர் மட்டும் உள்ள வாங்க, யாராக இருந்தாலும் பிடித்து விடலாம். நம்ம பிளாட்டுக்கு வந்து கொலை செய்ய வருவானுங்க, நாம சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமா என பயங்கரமாக திட்டம் திட்டிக்கொண்டே அனைவரும் உள்ளே நுழைய, அதற்குள் விவேக் படுக்கை அறைக்குள் நுழைந்து கட்டிலின் ஓரத்தில் மரக்கட்டில் வளைவு பகுதியோடு வளைவாக 2 கால்களையும் கட்டிப்பிடித்து கொண்டு முகத்தில் ஒரு பயங்கர பீதியோடு எதிர்ப்புறம் பார்த்து கொண்டே திக்பெருமை பிடித்தது போல் உட்கார்ந்திருந்தாள் ஸ்வீட்டி. விவேக் அப்படியே அவள் பக்கத்தில் அமர்ந்து ஒரு குழந்தையை வாரி எடுப்பது போல எடுத்து தன் மார்பில் சாய்த்து கொண்டான். என்ன ஆச்சு ஸ்வீட்டி? ஸ்வீட்டி, இங்க பார், என்னாச்சு? ஏன் பயப்படுற? சொல்லு ஸ்வீட்டி என்று பதட்டமாக கேட்டான். அவள் தனது வலது கையை உயர்த்தி எதிர்ப்புறம் உள்ள சுவற்றை காட்டினாள், சிறு குழந்தை பொம்மையை காட்டுவது போல. பாத்தீங்களா, சொன்னது போல பழைய காதலன் தான் அந்த சுவற்றின் பக்கம் ஒளிந்து கொண்டு இருக்க வேண்டும். சார், நைட் லேம்ப் தான் எரிது, லைட்டு போடுங்க என்று ஒருவர் குரல் கொடுக்க, அவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த தடி, குச்சி, கடப்பாரை போன்ற ஆயுதங்களை தயாராக வைத்துக்கொள்ள ஒருவர் லைட்டை போட்டதும் அந்த வெளிச்ச பாய்ச்சலில் ஸ்வீட்டி கையை காட்டிக் கொண்டிருந்த அந்த சுவற்றில் சுவரோடு சுவராக ஒட்டிக்கொண்டு 2 பல்லிகள் வாளை மேலும் கீழும் ஆட்டிக்கொண்டிருந்தன. என்னம்மா, இங்கே யாரையுமே காணோமே, பல்லியை காட்டுற என்றனர் அனைவரும் ஒரே குரலில். எனக்கு பல்லினா அவ்வளோ பயம் என்றால் முகத்தில் பயம் மாறாத ஸ்வீட்டி. அடைச்சே, வாங்கியா போகலாம், காலங்காத்தால நமக்கு வந்து வாச்சாங்க என்று புலம்பிக்கொண்டே அனைவரும் போக விவேக்கிற்கு அடக்க மாட்டாமல் சிரிப்பு வந்தது. சிரித்து கொண்டிருந்த விவேக்கை அப்படியே அணைத்து கொண்டாள் ஸ்வீட்டி. என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? நான் இந்த கதையை பாதி படிக்கும்பொழுது நான் கெஸ் பண்ணிட்டேன் என்னவா இருக்குன்னு. நீங்கள் அது மாதிரி கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.